வருங்கால முதலமைச்சர் அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு கோஷமிட்ட ஆர்.கே. சுரேஷ் அவர்கள் இப்போ ஐஜேகே கட்சியில இணைஞ்சிருக்காரு. பாஜக இருந்த ஆர்.கே. சுரேஷ் அவர்கள் இப்போ இந்திய ஜனநாயக கட்சியில இணைஞ்சிட்டதா அவரே தெரிவிச்சிருக்காரு. தயாரிப்பாளரும் நடிகருமான ஆர்.கே. சுரேஷ் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்தினுடைய ப்ரொஃபைல் பிக்க இப்ப மாத்தி இருந்திருக்காரு. அதுதான் இந்திய ஜனநாயக கட்சி அப்படின்ற அந்த கட்சியினுடைய லோகோவை வச்சிருந்திருக்காரு. இதன் மூலமா இந்த கட்சியில ஆர்.கே. சுரேஷ் அவர்கள் இணைந்ததை உறுதி செஞ்சிருந்திருக்காரு. பாஜக இருந்த ஆர்.கே. சுரேஷ் அவர்கள் இப்போ இந்திய ஜனநாயக கட்சியில இணைஞ்சிருக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி பசும்பொன்ல முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய சிலைக்கு மரியாதை செலுத்தினதுக்கு அப்புறமா வருங்கால முதலமைச்சர் அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு ஆர்.கே. சுரேஷ் அவர்கள் அவருக்கு முத்தமிட்டபடி கோஷங்களை எழுப்பியிருந்தாரு. பாஜக கட்சியில இணைந்து இந்த மாதிரியான செயல்பாடுகள்ல ஆர்.கே. சுரேஷ் அவர்கள் ஈடுபட்டிருந்த சூழலதான் இப்போ திடீர்னு இந்திய ஜனநாயக கட்சியில தான் இணைஞ்சிட்டதா அதை உறுதி செய்யும் விதத்துல இப்படி தன்னுடைய ப்ரொஃபைல் பிக்க மாத்தி இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு ஆர்.கே. சுரேஷ் அவர்கள். இது அரசியல் களத்துல பரபரப்பு சூழலை ஏற்படுத்தி இருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.